அன்புடன் கோவிந்தராஜுலு. சில விவசாய நண்பர்கள் படிப்பதில் சிரமம் இருப்பதாக கூறியதன் காரணமாக வாய்ஸ் ரெக்கார்டிங் செய்யப்படுகிறது. இந்த குரல் பதிவு எல்லோருக்கும் எளிமையாக புரிந்துவிடும் என்பதனால். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். அதாவது வங்கக்கடலில் நேத்தியே உருவான அந்த காற்று சுழற்சி இன்றைக்கி தாழ்வு பகுதியாகி தாழ்வு மண்டலமாக 10ஆம் தேதி மாறி அதை வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் சிட்டகாங்குங்கிற இடத்துல கரையை கடக்க இருக்கு. இதனால் என்னன்னா, இப்போது யாகிங்கிற ஒரு புயல் தென்சீன கடல்லேருந்து அதுவும் தாழ்வு பகுதியாகி புயல் திரும்பி வலு குறைஞ்சி தாழ்வு பகுதி ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு டாக்கா கிட்ட கரையேற போகுது. ஓகேங்களா? ஒரு பெரிய ஒரு தாழ்வு மண்டலமாக கரையேற போகுது. இதனால் என்ன ஆகும்னு நாங்கள் நினச்சோம். ஆக்சுவலாக நினச்சோம்னா, இது இந்த சுழற்சி தாழ்வு பகுதியாகி இது போனது கொஞ்சம் காற்றை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதனால் ஏன்னா அந்த சீன கடல் தாழ்வு பகுதி காற்றை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் பிக்கப் ஆகிறதுக்கு. அதனால் நம்ம பக்கம், அதாவது டெல்டா கரையோரங்களில் மழை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எத்தனாம் தேதி வரைக்கும்? 8ஆம் தேதி வரை. ஏன்னா 10ஆம் தேதி தான் அது விக்ரஸ் ஆக போகுது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, காற்று கடுமையாக இழுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்றைக்கே பார்த்துருப்பீங்க, காற்று கொஞ்சம் வயலில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காற்று பகுதியாக நம்ம பகுதி ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்க தோணுது. அந்த மாதிரி இழுக்க ஆரம்பிச்சதுனால இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மதியம் என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அறுவடை செய்யலாம். நாளைக்கு இரவு, மாலை இரவு மழை இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் 7ஆம் தேதி லேசாக இருக்கலாம். 8, 9 நிச்சயமான மழை வாய்ப்பு, 13 மழை வாய்ப்பு. ஏன்னா இந்த புயல் போகிறப்ப காற்று நம்ம பக்கமாக போகுது. அதாவது தென்மேற்கு பருவ காற்று நம்ம பக்கமாக போகிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை ஓரங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தி மழை பெய்ய போகுது. அதனால் விஷயம் புரிஞ்சுங்க. ஏன்னா 7ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லைன்னு சொன்னாங்களேன்னு அலட்சியம் மறந்துடாதீங்க. நாளைக்கு இரவு மழை இருக்குது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.